2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தமிழக அரசியலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நடந்து கொண்டு இருக்கு. அந்த வகையில் வரப்போகிற இடைத்தேர்தல் சீமானும் திமுகவும் ஒன்றாக இணைய போகிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. திமுக அதிமுக ரெண்டுமே சேர்ந்து சீமானை பொது வேட்பாளராக அறிவிக்க போகிறாங்களாம். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். ஸோ இது விஜய்க்கு பலமாக அமையுமா இல்லை பலவீனமாக அமையுமா ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது இப்போ வரைக்குமே 6 தொகுதியில் ரீஎலெக்ஷன் அதாவது இடைத்தேர்தல் வரப்போகிறது. 6 தொகுதி எம்எல்ஏஸ் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்திருக்காங்க. ஸோ இந்த 6 தொகுதியும் ரீஎலெக்ஷன் வருவதால் யார் இந்த 6 தொகுதியில் போட்டியாளராக இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இந்த 6 தொகுதியில் ஏதாவது 2-3 தொகுதியை வெற்றி பெற்று ஆக வேண்டும். அப்போ தான் அடுத்த ஒரு 5 வருஷம் அரசியல் பண்ண முடியும். எப்பவுமே ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தும். அதே மாதிரி டிவிக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோ வின் பண்ணியே ஆக வேண்டும். ஸோ அதுக்கான பிளானை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் 107 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. அது 110 118 ஆகுவதற்கு நடுவில் ஒரு 5 நாள் இருந்துச்சு. அதுக்கு பல கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துட்டு அப்புறமா ஒரு 5 நாள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த 5 நாள் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் நாம் 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி பிடித்தரலாம் அப்படிங்கிற கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு. ஸோ அப்போவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இப்போ இடைத்தேர்தல் வரப்போகிறது. இந்த இடைத்தேர்தலுக்கும் பயங்கரமான கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதாவது அம்பாசமுத்திரம் தொகுதியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பண்ண போகிறாங்க. அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிகமான நாடார் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதனால் சீமான் அவர்களை புது வேட்பாளராக அறிவிக்க போகிறார்களாம். ஸோ பொது வேட்பாளர்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும் அங்கே போட்டியிடுவாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அங்கே ஒருத்தர் போட்டியிடுவாங்க. அதிமுகவும் சரி திமுகவும் சரி யாருமே அந்த இடத்துல போட்டியிட மாட்டாங்க. அப்படி போட்டியிடாமல் இருப்பதால் எதிர்கட்சியோட வாக்குகள் எல்லாமே சீமானுக்கு போகும். ஸோ அதனால் வாக்குகள் பிரியாமல் மொத்த வாக்கும் சீமானுக்கு போய் சீமான் அவர்கள் வெற்றி பெற்று உள்ள சட்டசபைக்குள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று சீமான் சட்டசபைக்குள்ளே போனால் சட்டசபை இன்னுமே ரணகலமாக இருக்கும். ஸோ சீமான் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு கண்டிப்பாக யாருமே பதில் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் சீமான் வெற்றி பெற்று விட்டால் அது அதிமுக திமுகவுக்கு பெரிய பலமாகிவிடும். இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு தொகுதியை தோத்தாலுமே மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கல பார்த்தீங்களா, உங்களுக்கு கொடுத்த மாற்றம் ஏமாத்தி பார்த்தீங்களா அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. அதனால தமிழக வெற்றி கழகம் ரொம்ப கவனமாக இருக்குது. இந்த 6 தொகுதியிலும் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும். ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த 6 தொகுதியில் வெற்றி பெற்றால் மட்டும் எந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப கம்பீரமாக ஆட்சி செய்ய முடியும். ஒருவேளை அந்த 6 தொகுதியில் 2 தொகுதியில் 3 தொகுதி தூடி அடைந்து விட்டால் கூட்டணி கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது இடைத்தேர்தலில். ஸோ நார்மலான எலெக்ஷனை விட இடைத்தேர்தலுக்கு மக்கள் மத்தியில் ஆர்வம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் அழைக்கும் போது மக்கள் சீமானுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பாருங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சீமான் அவர்கள் ஒரு தொகுதியில் இருக்காங்க. அந்த தொகுதியில் விஜய் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க. ஸோ எகெயின்ஸ்டாக அதிமுகவும் இல்லை திமுகவும் இல்லை, வேறு எந்த கட்சியுமே இது எகெயின்ஸ்டாக இல்லை. ஸோ நாம் தமிழக கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் அந்த ஒரு தொகுதியில் போட்டி. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளருக்கு ஓட்டு போடுவீங்களா? ஆர்எல்ஸ் திமுக வேட்பாளர் நாம் தமிழக கட்சி வேட்பாளருக்கு நாம் தமிழக கட்சி சீமானுக்கு ஓட்டு போடுவீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அரசியல் சம்மந்தமாக எல்லா விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தமிழக அரசியலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நடந்து கொண்டு இருக்கு. அந்த வகையில் வரப்போகிற இடைத்தேர்தல் சீமானும் திமுகவும் ஒன்றாக இணைய போகிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. திமுக அதிமுக ரெண்டுமே சேர்ந்து சீமானை பொது வேட்பாளராக அறிவிக்க போகிறாங்களாம். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். ஸோ இது விஜய்க்கு பலமாக அமையுமா இல்லை பலவீனமாக அமையுமா ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது இப்போ வரைக்குமே 6 தொகுதியில் ரீஎலெக்ஷன் அதாவது இடைத்தேர்தல் வரப்போகிறது. 6 தொகுதி எம்எல்ஏஸ் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்திருக்காங்க. ஸோ இந்த 6 தொகுதியும் ரீஎலெக்ஷன் வருவதால் யார்
யார் வந்து இந்த 6 தொகுதியில் வந்து போட்டியாளராக இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக வந்து திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இந்த 6 தொகுதியில் வந்து ஏதாவது ஒரு 2-3 தொகுதியை வந்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்போ தான் வந்து அடுத்த ஒரு 5 வருஷம் வந்து அரசியல் பண்ண முடியும். எப்பவுமே ஆளுங்கட்சி வந்து இடைத்தேர்தலில் மிகப்பெரிய ஆதிக்கம் வந்து செலுத்தும். அதே மாதிரி டிவிக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து கண்டிப்பாக டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோ வந்து வின் பண்ணியே ஆக வேண்டும். ஸோ அதுக்கான பிளானை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து விஜய் அவர்கள் வந்து 107 இடங்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. அது வந்து 110 வந்து 118 ஆகுவதற்கு நடுவில் ஒரு 5 நாள் வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து பல கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துட்டு அப்புறமா வந்து ஒரு 5 நாள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த 5 நாள் வந்து ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் நாம் 2 பேரும் கூட்டணி சேர்ந்து வந்து ஆட்சி வந்து பிடித்தரலாம் அப்படிங்கிற கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ அப்போவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இப்போ அந்த இடைத்தேர்தல் வந்து வரப்போகிறது. இந்த இடைத்தேர்தலுக்கும் வந்து பயங்கரமான கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதாவது அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பண்ண போகிறாங்க. அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து அதிகமான நாடார் மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதனால் வந்து சீமான் அவர்களை புது வேட்பாளராக வந்து அறிவிக்க போகிறார்களாம். ஸோ பொது வேட்பாளர்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமான் மட்டும் வந்து அங்கே வந்து போட்டியிடுவாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அங்கே ஒருத்தர் வந்து போட்டியிடுவாங்க. அதிமுகவும் சரி திமுகவும் சரி யாருமே வந்து அந்த இடத்துல வந்து போட்டியிட மாட்டாங்க. அப்படி போட்டியிடாமல் இருப்பதால் வந்து எதிர்கட்சியோட வாக்குகள் எல்லாமே வந்து சீமானுக்கு வந்து போகும். ஸோ அதனால் வந்து வாக்குகள் பிரியாமல் மொத்த வாக்கும் சீமானுக்கு போய் சீமான் அவர்கள் வெற்றி பெற்று உள்ள சட்டசபைக்குள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் 2 விஷயம் வந்து இருக்குது. ஒன்று வந்து சீமான் வந்து சட்டசபைக்குள்ளே வந்து போனால் சட்டசபை வந்து இன்னுமே வந்து ரணகலமாக வந்து இருக்கும். ஸோ சீமான் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு கண்டிப்பாக யாருமே வந்து பதில் வந்து சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் சீமான் வந்து வெற்றி பெற்று விட்டால் அது வந்து அதிமுக திமுகவுக்கு பெரிய பலமாகிவிடும். இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு தொகுதியை தோத்தாலுமே வந்து மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்கல பார்த்தீங்களா, உங்களுக்கு கொடுத்த மாற்றம் ஏமாத்தி பார்த்தீங்களா அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அரசியல் வந்து பண்ணுவாங்க. அதனால வந்து தமிழக வெற்றி கழகம் ரொம்ப கவனமாக இருக்குது. இந்த 6 தொகுதியிலும் வந்து மாபெரும் வெற்றியை வந்து அடைவிடும். ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த 6 தொகுதியில் வந்து வெற்றி பெற்றால் மட்டும் வந்து எந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப கம்பீரமாக வந்து ஆட்சி செய்ய முடியும். ஒருவேளை இந்த 6 தொகுதியில் 2 தொகுதியில் 3 தொகுதி தூளி அடைந்து விட்டால் கூட்டணி கட்சிகளும் வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிக்கல் வந்து இருக்குது இடைத்தேர்தலில். ஸோ வந்து நார்மலான எலெக்ஷனை விட இடைத்தேர்தலுக்கு மக்கள் மத்தியில் ஆர்வம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் புது வேட்பாளர் அழைக்கும் போது மக்கள் வந்து சீமானுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆதரவு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பாருங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு தொகுதியில் வந்து இருக்காங்க. அந்த தொகுதியில் விஜய் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு வேட்பாளர் வந்து நிற்கிறாங்க. ஸோ வந்து எகெயின்ஸ்டாக வந்து அதிமுகவும் இல்லை திமுகவும் இல்லை, வேறு எந்த கட்சியுமே இது எகெயின்ஸ்டாக இல்லை. ஸோ நாம் தமிழக கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் அந்த ஒரு தொகுதியில் வந்து போட்டி. ஸோ நீங்கள் யாருக்கு வந்து ஓட்டு போடுவீங்க? தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளருக்கு ஓட்டு போடுவீங்களா, ஆர்எல்ஸ் வந்து திமுக வேட்பாளர் நாம் தமிழக கட்சி வேட்பாளருக்கு நாம் தமிழக கட்சி சீமானுக்கு ஓட்டு போடுவீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அரசியல் சம்மந்தமாக எல்லா விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.